So good morning, sir. குட் மார்னிங். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக நீங்க சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிஜிடிஆர்பி 2025 காமர்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அது இல்லாமல் மேற்கொண்டு படிக்க போகிறவங்களுக்கு எப்படி நம்ம தொடர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஏன்னா இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. ஸோ உடனே இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க ஸ்ட்ராட்டஜி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெற்றி வாய்ப்பை தவற விட்டோம் அப்படின்னா ஏன் தவற விட்டோம்? இப்போ நான் வந்து 3வது அட்டம்ப்ட் தான் கிளியர் பண்ணேன். அப்போ 2 அட்டம்ப்ட்ல நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத நான் உட்காந்து ஸ்டடி பண்ணேன் போன எக்ஸாம்ல. இப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி மாற்றினேன், அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நில் கவனி செல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னங்க சார் நில் கவனி செல்? நில் கவனி செல் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் போன அட்டம்ப்ட் ஃபெயில் ஆனதே நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஒன்றும் இல்லை, நில் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து சிலபஸோட கம்பேர் பண்ணணும். நம்ம ஒரு சில சிலபஸை நம்ம அப்படியே இப்போ நியூ சிலபஸ் நம்ம 10 யூனிட்டையும் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருந்திருக்கும். என்னடா இப்படி இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். அப்போ அதை நம்ம கொஸ்டின் 2025 நம்ம எக்ஸாம் கார்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம இப்படி நினச்சோம், அங்கே கொஸ்டின் இப்படி செட் ஆகிருக்கு, இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதை வந்து இப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சு இப்போ நம்ம 1 மார்க் 2 மார்க்கில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம், வெற்றி வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய 2025 காமர்ஸ் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டு சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக நில்லுங்க. என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் 2 எடுங்க, பிரிண்ட் எடுங்க, கையில் வைங்க. அதை வந்து நம்ம பிரிக்கணும், யூனிட் வைஸ் பிரிச்சுட்டு நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். 2வது கவனி. அது என்ன கவனி அப்படின்னா அங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் பண்றது எப்படி பண்ணோம், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம். இப்போ நம்ம எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா காமர்ஸுக்கு 110 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 11 கேள்விகள் வரும்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே எத்தனை கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய 40 மார்க், சைக்காலஜிக்கு 30க்கும் ஜிகே 10 மார்க் இருக்க 40 கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதில் நம்ம எத்தனை 20 மார்க் எடுத்தால் நம்ம நல்ல ஸ்கோர்னு நினச்சிட்டு இருப்போம். நமக்கு எத்தனை வந்துச்சு, அதிகமாக வந்துச்சா கம்மியாக வந்துச்சா, அது நம்மளுடைய ரேங்கை தீர்மானிக்கும். அதில் நம்ம என்ன பண்ணோம். அப்புறம் இப்போ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு நம்ம எப்படி போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்க சார். சார் காம்படிஷன் இருக்காங்க சார், பே இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இப்போ 14,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ உண்மையான காம்படிட்டர் யாரு, அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக காம்படிஷன், எந்த போட்டித் தேர்வுக்குமே காம்படிஷனுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், 14,206 பேர் நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி பாருங்கள், நாட் குவாலிஃபைடு 7,513 பேர் காம்படிஷனுக்குள்ளேயே வரல. அவங்க பேப்பரை வந்து மேஜர் பேப்பரை வேல்யூவே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ உண்மையான காம்படிட்டர் அங்கே எத்தனை பேர் நமக்கு எக்ஸாம் எழுதி குவாலிஃபைட் ஆனவங்க 6,338 ப்ளஸ் ஒரு எக்ஸாம்டட் 355 பேர் தான் நமக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆனால் வேலை கிடைச்சது 198 பேர் தான். அப்போ கண்டிப்பாக காம்படிஷனுங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்துங்க சார், இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கான என்னதான் ஸ்ட்ராட்டஜி, ஃபிக்ஸ்டான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? ஃபிக்ஸ்டான ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் நமக்கு ஒரு ஐடியா நம்ம கற்றுக்கிட்டே வருவோம். அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம ஒன்று தப்பு பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் அட்டம்ப்ட்ல தப்பு பண்ணதை 2வது அட்டம்ப்ட்ல சரி பண்ணேன். 2வது அட்டம்ப்ட்ல நான் ஃபீல் ஆகும்போது 3வது அட்டம்ப்ட் வரும்போது எனக்கு இன்னும் சில ஸ்ட்ராட்டஜி புரியுது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வெற்றி பெறவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னா அப்படி ஒன்று கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு சிலர் பகலில் படிப்பாங்க, ஒரு சிலர் இரவுல படிப்பாங்க, ஒரு சிலர் 2 மணி நேரம் மட்டும்தான் படிச்சேன்னு சொல்லுவாங்க, எக்ஸாம் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தான் பில்ட் பண்ணணும். அது எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் அனாலிசிஸ் அந்த டெக்னிக்கலை வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். அந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்குமே சிலபஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ 2025க்கு சிலபஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒன்று கிடையாது. அப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னாடி அந்த டாபிக் ஒரு சிலபஸ் ஓரியன்ல டாபிக் யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய கேள்விகள்ல இருக்கக்கூடிய டாப்பிக்கை வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கணிக்கலாம். அப்படி கணிக்கும் போது நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெமரி பேஸ்டு இருக்கும், அனாலிட்டிக்கல் பேஸ்டு இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அனாலிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல ஓரளவுக்கு சரியா பண்ணிடுவேன். ஆனால் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸை நான் தப்பு பண்ணிடுவேன். அப்போ தப்பு பண்ணும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, வெற்றி வாய்ப்பை நம்ம தெரிஞ்சே தவற விடுறோம். சரி, இப்போ மெமரி பேஸ்ட் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கண்ணா. இப்போ டேட்ஸா, இயர்ஸ் அந்த மாதிரி. டேட்ஸ், இயர்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம படிச்சிருப்போம், அதை நல்லாவே நம்ம படிச்சிருப்போம். ஆனா இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஸ்ல இருப்போம். அப்ப அந்த கன்ஃபியூஸ் ஆகும் போது நம்ம தெரிஞ்சே அந்த கேள்விகளை நம்மளா தப்பு பண்ணிடுவோம். ஆனா நம்ம காம்படிட்டர் என்ன பண்ணுவோம், அதை ஈஸியா சரி பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த 1 மார்க் 2 மார்க்ல அந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருப்போம். அப்புறம் எக்ஸாம் கால் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. நம்ம என்னதான் 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு சிலர் 5 வருஷம் 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸாம் அன்னைக்கு பதட்டப்பட்டுருவாங்க. அந்த 3 மணி நேரம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த எக்ஸாம் ஹால் மேனேஜ்மெண்ட்னே ஒன்று இருக்கு. அதை நம்ம எப்படி கத்துக்கிறோம், அது ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையும் நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படுது. அது இல்லாம 150 கேள்விகளை நம்ம 150க்குமே அந்த அப்ரோச் வந்து கரெக்டா இருக்கணும். மெமரி பேஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம சரியா பண்ணணும். அனாலிட்டிக்கல்ல நம்ம எந்த அளவுக்கு மெமரி எல்லாமே சரியா போட்டுட்டு அனாலிட்டிக்கல்ல நம்ம ஆப்ஷனை ஒமிட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர மெத்தடை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதனாலதான் எக்ஸாம் கால் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கத்துக் கொடுக்க முடியாது, அது ஒரு ஆர்ட். நம்ம தான் கத்துக்க தான் முடியும். எக்ஸாம் அகாடமி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை போய் நம்ம கத்துக்கிறது நமக்கு கையில தான் இருக்கு. அதை நீங்க எக்ஸாம் டெஸ்ட் எழுத 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 அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பில்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டு நம்ம யூனிட் வைஸ் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸ் வந்துருவே நம்ம 10 யூனிட்டுக்கும் ஈக்குவலா 11 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, 110 கேள்விகள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பாருங்க, இப்ப பாருங்க 2025 கொஸ்டின் செட்டப்பை பத்தி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்றோம். பிஜிடிஆர்பி காமர்ஸ்ல பாருங்க, மொதல் யூனிட்ல பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல வெறும் 4 கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு. மேனேஜ்மெண்ட்ல 3 கேள்விகள், மொத்தம் அதுல 11 கேள்விகள் கேட்கப்படல, வெறும் 7 கேள்விகள் மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்புறம் 2வது யூனிட் பாருங்க, மார்க்கெட்டிங்ல 8 வந்திருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல 2, அதுல 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. 3வது யூனிட்ல மொத்தம் 14 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல பாருங்க பேங்கிங்ல 5, இன்சூரன்ஸ்ல 3, பினான்சியல் மார்க்கெட்ல 1, ஆடிட்டிங்ல 5 கேட்டிருக்காங்க. யூனிட் 4 அதுல வந்து லா பேப்பர்ல அதுல 11 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல கரெக்டா 11 கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு 5, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல 1, கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஒரு 5 கேள்விகள், மொத்தம் 11. யூனிட் 5ல பாருங்க, என்டர்பிரினர் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு 7, இன்டர்நேஷனல் பிசினஸ்ல 8, 15 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே தியரிட்டிக்கல். இந்த தியரிட்டிக்கல் எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னாவே கிட்டத்தட்ட 55 50க்கு மேல கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்டன்சில பாருங்க, பினான்சியல் அக்கௌண்டிங்ல ஒரு 11, கார்பரேட் அக்கௌண்டிங்ல ஒரு 9, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேர்த்து ஒரு 13 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில 3, மொத்தம் 8. இன்கம் டாக்ஸ் பாருங்க, இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 12 கேள்விகள். இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஆனா நிறைய இருக்கும். ஆனா நம்ம கொஸ்டினபிள் ஏரியாவை கணிக்க முடியும். அப்ப இந்த யூனிட் வைஸ் நீங்க பிரிச்சு இந்த ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க எவ்வளவு சரியா பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மார்க் 110க்கு நீங்க எத்தனை, சப்போஸ் 70 எடுத்திருக்கீங்க அப்படின்னா எல்லா யூனிட்லயும் எத்தனை எடுத்தீங்க, எந்த யூனிட்ல இப்ப தியரி பேஸ்ல நீங்க எத்தனை நல்லா பண்ணிருக்கீங்களா, இல்ல அக்கௌண்டன்சில நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களா. அப்ப சப்போஸ் நீங்க ஆவரேஜா பண்ணியிருந்தா நம்ம எங்க தவற விட்டோம், அனாலிட்டிக்கல் கொஸ்டினை தவற விட்டோமா இல்ல மெமரி பேஸ்ட் கொஸ்டினை தவற விட்டோமாங்கிறத நம்ம செக் பண்ணாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு ப்ரிப்பேர் பண்றது, அடுத்த அட்டம்ப்ட்லயும் நம்ம அதே மாதிரி எப்படி 1 மார்க் 2 மார்க்ல வந்து ஜஸ்ட்ல நின்று இருப்போம். அப்ப நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த அனாலிட்டிக்கலை இப்போ உட்காந்து நம்ம பண்ணணும். அந்த பண்ணக்கூடிய நேரம் தான் இது. அதுதான் நில் கவனி செல்னு சொன்னேன். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்போ அனாலிட்டிக்கல் கொஸ்டினை எல்லாருமே சரியா அட்டன் பண்ண முடியுமா? அனாலிட்டிக்கல் கொஸ்டினை நீங்க மெமரி பேஸ்டு கொஸ்டின் மட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க கேம்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்குள்ள நெருங்கிட்டீங்க. அனாலிட்டிக்கல் என்ன பண்ணுவதுன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் அது உங்களுடைய சரியான சதவீதத்தை அதிகப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னா, அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு எக்ஸாம் கால் மேனேஜ்மெண்ட் வச்சு ஒர்க் ஆகக்கூடியது. அப்ப நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ்ல 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடுவீங்க, 2 வச்சு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2ல எதுங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்க அந்த இடத்துல உட்காந்து உங்க லக்கை பேஸ் பண்ணி தான் அது நீங்க சரியா போடுவீங்க. அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சன்டேஜ் சரியா நீங்க பண்றீங்களோ அது உங்களுடைய வெற்றியை நீங்க ரேங்கை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்க சார். இப்போ மெமரி பேஸ்ட்ல தப்பு பண்ணலாமா எப்போதும்?
மெமரி பேஸ்ல நான் தப்பு பண்ணேன், அதனால தான் 2 அட்டெம்ப்ட்ல எனக்கு கிளியர் ஆகல. இந்த அட்டெம்ப்ட்ல எல்லாமே மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்கட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்றோம். குரூப் ஸ்டடி பண்ணோம். அந்த குரூப் ஸ்டடில ஒவ்வொரு இயருக்கும், ஃபாதருக்கும் எல்லாத்துக்கும் நாங்க ஷார்ட்கட் டெக்னிக்கா பயன்படுத்தணும். டெக்னிக்கை பயன்படுத்தி இயர்லாம் ஒரு இதில் நம்ம 2014 இப்போ சப்போஸ் பிஎம்ஜேடிஒய் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இயர் கேட்டிருந்தாங்க, இந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 2014 ஆன்சரு. ஆப்ஷன் 2014, 15, 16 அப்படி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 14 என்ன படிச்சோம்னு எக்ஸாம்கள்ல நம்ம யோசிப்போம். எப்ப நம்ம எக்ஸாம் கால்ல தெரிஞ்ச கொஸ்டினை யோசித்து நம்ம தப்பு பண்றோமோ, யோசிக்கிறோம்னாவே நம்ம கேம் விட்டு வெளியே வரோம் அர்த்தம். ஏன் அப்படின்னா காம்படிட்டர் வெற்றி பெற்றவங்களுக்கு வெற்றி பெற்ற தரவர்களுக்கும் நீங்க வித்தியாசம் பாருங்க. சிவி வந்திருப்பாங்க கிடைக்காது. ஏன் 1 மார்க்ல போயிடும் அவங்களுக்கு. அந்த ஒரு கொஸ்டின் அவங்க அந்த 2014 போட்டிருந்தா அவங்களுக்கு வேலை இந்த இதுல வேலை வந்திருக்கலாம், அவங்க தப்பு பண்ணிருக்கலாம். அப்ப நம்ம மெமரி பேஸ்ட தெரிஞ்சு தப்பு பண்றோம் அப்படின்னாவே நம்ம கேம் விட்டு நம்மளா கீழே இறங்குறோம்னு அர்த்தம். சார் அனலிட்டிக்கல் கொஸ்டின் வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் இல்லைங்க சார்? இப்போ 2 கொஸ்டின் அவங்க சரியா பண்ணிருக்கலாம், 2 கொஸ்டின் நம்ம சரியா பண்ணிருக்கலாம். ஆமா, அனாலிட்டிக்கல் கொஸ்டின் கண்டிப்பா பிரியும். இப்ப மெமரி பேஸ்ட் நீங்க எல்லாமே சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணல. அப்ப நீங்க அதுல 100% வந்துட்டீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல்ல எல்லாத்துக்குமே 5 5ன்னு பிரியும் போது அதுல நீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் எச்சா இருக்கும் போது நீங்க இன்னொரு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எச்சா போட்டுருவீங்க. அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். அது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க மெமரி பேஸ்டு சரியா பண்ணும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான மார்க்கா அது மாறுமே தவிர, இப்ப நீங்க மெமரி பேஸ்ல தப்பு பண்ணினீங்கன்னா அங்க நீங்க அனாலிட்டிக்கல்ல சரியா பண்ணதும் இதுவும் காம்பன்சேட் ஆயிருமே தவிர உங்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கு அது உதவாது. கரெக்டுங்க சார். ஸோ அடுத்து என்னங்க சார் பார்க்க போறோம் அடுத்த வீடியோவில்? வரக்கூடிய வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம மொத்தமா 110 கேள்விகள் எத்தனை யூனிட்ல எத்தனை கேள்விகளுக்கு பார்த்தோம். வரக்கூடிய வீடியோவில் இப்போ யூனிட்ல என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.